வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம். எல்லாம் கலந்து குக்கரில் விசில் வச்சு எடுத்தால் ஆகிடும். அவ்வளோ ஈஸி இந்த ரெசிபி. உங்களுக்கு வந்து நைட்டில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு டேஸ்டான சமையல். இது கூட வந்து ரைத்தா, அப்பளம், இல்லைனா பொட்டேட்டோ ஃப்ரை, ஏதாச்சும் காரமாக ஃப்ரை சூப்பராக இருக்கும். நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து அரிசி பருப்பு சாதம். இது வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப 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 ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டேன். ஏற்கனவே நான் இது வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதால் இந்த ரெசிபி வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அந்த ப்ரிப்ரேஷன் மெத்தடெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம். நவ் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பும் ஊற வச்சிடலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 3 டைம்ஸ் அரிசி இருக்கணும். இங்கே நான் வந்து அரை கிளாஸ் அளவு பருப்பு, 1.5 கிளாஸ் அளவு அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம வந்து அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே மிளகு, ஜீரகம் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 போல் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு 5 போல் பூண்டை வந்து நான் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் கோல்டன் லைட் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்து பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இதை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரை ஆன உடனே தண்ணி சேர்த்துடலாம். 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் நான். இங்கே 2 கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வந்து 4 விசிலுக்கு விட்டுருக்கேன். நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி. இப்போ நான் மேலே நெய் போட்டுட்டு நல்லா குழச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். வாவ், செம்மையாக இருக்குது அரிசி பருப்பு சாதம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எதுக்குன்னா, ஸோ இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து அரிசியும் பருப்பு ஒன்றா நம்ம ஊற வச்சு திரும்ப வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு பொரியல் கூடோ இல்லைனா வந்து ரைத்தா இது மாதிரி வந்து நல்லா கலந்து போகும். சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு நான் முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் வந்து இது மாதிரி புது ரெசிபிஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீட் யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய் பாய்.